லக்ஷ்மியோட மந்திரம் ஸ்ரீம், அவ்வளவுதான் போதும். ஸ்ரீம் சொன்ன உடனே இந்த க்ஷணம் நம்ம உடம்புக்குள்ள ஒரு ஆர்கன், ஒரு ஹார்மோன் பெஸ்ட் விஷயம் வச்ச உடனே சக்சஸ் ஆகணும். அது தாந்திரிக ரீதியா அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏலக்காய், பட்டை, கிராம்பு. வெள்ளிக்கிழமை பகல் 11:40 12:18 வரைக்கும் அபிஜித் முகூர்த்தம். அது ராகுகாலம், 2வது தூக்கி போடுங்க. அந்த நேரத்துல இந்த குங்குமத்தை வச்சு அர்ச்சனை செய்து நெத்தியில வைங்க. உட்கார்ந்து மௌனமாக அந்த குங்குமத்தை எடுத்து வச்சு மந்திரத்தை 108 வாட்டி சொல்லுங்க. அந்த குங்குமத்துக்கு உயிர் கொடுத்துக்கிட்டே இருங்க. நீங்க வச்சுட்டு போகும்போதெல்லாம் வெற்றி கிடைக்கும். ஒரு இறைவன் ஒரு மிருகத்தை சுட்டி காட்டுறாங்கன்னா, நீ பார்க்கும்போது அந்த இறைவனுக்கு நீ சாப்பாடு கொடுக்கறதோட அந்த உயிரினத்துக்கு கொடுக்கும்போது இறைவனோட ஆசீர்வாதம் ஈஸியா கிடைக்கும். எங்கெல்லாம் உங்க வீட்டுல குடும்ப சண்டை அதிகமா இருக்கு, கிளி போட்டோ வாங்கி ஒட்டுங்க. எந்த சண்டையும் இருக்க, சைலண்ட் ஆயிடும். ஸ்ரீ வாராகி டிவி நேயர்கள் எல்லாத்துக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட ஜோதிடர் பேராசிரியர் டாக்டர் ரேவதி ராஜேஷ்கனா மேம் இருக்காங்க. மேம் ஃபர்ஸ்ட் வெல்கம் பண்ணிக்கலாம். வணக்கம் மேம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். முக்கியமா எல்லா பெண்களுக்குமே தோன்ற ஒரு விஷயம், கிடைக்கவும் அதுக்கான டிப்ஸ் வேணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு விஷயம் தான் மகாலட்சுமி வசியம். அப்படி மகாலட்சுமி வசியம்னா என்ன, அது எப்படி செய்யணும், வீட்டுல எப்படி மகாலட்சுமி வருவாங்க? மகாலட்சுமி, நம்ம லட்சுமின்னு கும்பிட்டுட்டு இருக்கோம். இவளை யட்சினின்னு பார்த்தீங்கன்னா தனதாரா லட்சுமி. இவ தான் யட்சினி. செல்வத்தை குவியல் குவியலாக வைத்திருக்கக்கூடியவர் குபேரன். அந்த குவியல் இருக்கக்கூடிய செல்வத்தை அள்ளி தரவ லட்சுமி. இதான் விஷயம். அதனால்தான் குபேர லட்சுமி அப்படின்னு கும்பிடுறது. இந்த மகாலட்சுமி அப்படிங்கிறவ எப்படி உருவானா, பார்க்கடல் கடைந்த போது ஆழகால விஷம் வந்த அடுத்த நிமிடத்துல அமுதம் தோண்ட போது ஃபர்ஸ்ட் வந்தது மகாலட்சுமி. அடுத்து வந்தது தாமரை. தாமரையும் லட்சுமியும் ஒரே நாள்ல பிறந்தவங்க. இந்த மகாலட்சுமி அப்படிங்கிறவங்க அனுஷ நட்சத்திரத்தை அன்னைக்கு அவதரிச்சதாக எல்லா சாஸ்திரத்திலயும் இருக்கு. அப்ப என்ன சொல்லலாம், வெள்ளிக்கிழமையும் அனுஷ நட்சத்திரமும் ஒன்று சேர்ந்து என்னைக்கு வருது, அது ஒரு டிப்ஸ். 2வது அக்ஷய திதியை. 2வது ஏன்னா அக்ஷய திதி அன்னைக்கு சுக்கிரன் உச்சமா இருக்கும். சுக்கிரன் தான் லட்சுமியுடைய காரகத்துவம். 3வது வளர்பிறை வெள்ளிக்கிழமைகள். இது போதும், லட்சுமிய வானா வீட்டுக்கு ஓடி வந்துடுவாங்க. வசிய முறை அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, நம்ம எப்படி இருக்கோம், சுத்தபத்தமா இருக்கோங்க. மனசாலையும் சுத்தமா இருக்க, உடம்பாலையும் சுத்தமா இருக்க. ஓகே, உடனே போய் ஒரு தீபத்தை ஏத்துங்க. ஒரு ரொட்டீன் ஒர்க் ஒன்று வச்சுக்கோங்க. நான் காலையில 5 மணிக்கு தான் எந்திரிப்பேன். ஓகே, 5 மணிக்கு விளக்கேத்துங்க. நான் இன்னைக்கு 5:10க்கு ஏத்திட்டேன். அடுத்த 11 நாளும் 5:10க்கு தான் ஏத்தணும். இல்லைங்க, நான் காலைல 9 மணிக்கு தான் எந்திரிச்சு எல்லாம் முடிச்சுட்டு ஆஃபீஸ் கிளம்புவேன். 10 மணிக்கு 10 மணிக்கு ஏத்துங்க. அடுத்த 11 நாளும் 10 மணிக்கு. இது ஒரு ரொட்டீன் ஒர்க்கா. அந்த பெரிய மூலம் சின்ன மூலம் இந்த இடத்துல வந்த உடனே தீபத்தை ஏத்துங்க. லக்ஷ்மியோட மந்திரம் ஸ்ரீம், அவ்வளவுதான் போதும். ஸ்ரீம் சொன்ன உடனே இந்த க்ஷணம் நம்ம உடம்புக்குள்ள ஒரு ஆர்கன், ஒரு ஹார்மோன் உதக்கும். அப்போ அந்த ஸ்ரீம் சொல்லக்கூடிய சக்தி, ஸ்ரீம் அப்படின்னு சொல்லும்போது அடி தொப்புள்ல இருந்து வரக்கூடிய சப்தம் அது. நம்ம உடம்புல இருக்கக்கூடிய தொப்புள் கொடி மகாலட்சுமி தான். அப்ப என்ன, மகாலட்சுமிய இந்த வெள்ளிக்கிழமையும் அனுஷ நட்சத்திரம் வர நாள், இல்ல அக்ஷய திதியை, இல்லைன்னா வளர்பிறை வெள்ளிக்கிழமைகள்ல அவளை ரொம்ப சிம்பிள், எனக்கு இவ்வளோ படையல் போட்டாதான் நான் உட்கார்வெல்லாம் கிடையாது. அவளை ஒரு மரத்துல ஒரு போட்டோ எடுத்து வச்சு, இல்ல சிலை இருக்குன்னா சிலை எடுத்து வச்சு தீபம் ஏற்றி, ரொம்ப பிடிச்சது பால் பாயாசம். அந்த பால் பாயாசத்தை வச்சு ஸ்ரீன்ற மந்திரத்தை சொல்லுங்க. இன்னொரு பெஸ்ட் விஷயம் வச்ச உடனே சக்சஸ் ஆகணும். அது தாந்திரிக ரீதியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏலக்காய், பட்டை, கிராம்பு. இந்த 3 எசன்ஸ் கிடைச்சா பெஸ்ட். இல்லையா, இந்த 3ஐயும் வாங்கி நல்லா பவுடரா அரைச்சிட்டு குங்குமத்தோட கலந்துருங்க. இந்த நீங்க நிறைய எளிய வழிகள் சொன்னீங்க, இந்த நேரத்துல கும்பிடணும், இந்த நாள்ல கும்பிடணும் அப்படின்னு. ஆனா எனக்கு இருக்க ஒரு டவுட் என்ன, வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி வழிபாடு அப்படிங்கிறது அடிக்கடி சொல்ற ஒரு வார்த்தைகளாகவே மாறிடுச்சு. ஏன் வெள்ளிக்கிழமை கரெக்டாக அந்த 6 மணி நேரத்துல, மாலை நேரத்துல தான் கும்பிடணும்னு சொல்றாங்க? எதுனாலங்க? சுக்கிரன், மகாலட்சுமிக்கான கிரகம் சுக்கிரன். சுக்கிரனுக்கான கிழமை வெள்ளிக்கிழமை. சுக்கிரன் எப்ப உதிக்கும், சூரியன் அஸ்தமனமான உடனே சுக்கிரன் உதிக்கும். அதனால்தான் மாலையில 6 மணிக்கு மேல உப்பு கொடுக்காத, ஊசி கொடுக்காத, துணி கொடுக்காத, எதுவும் கொடுக்காத, வீட்டுல விளக்கேத்தியாச்சு சொல்ற காரணமே இதுதான். லட்சுமி உள்ள வந்துட்டா
அஸ்தங்கமாயி சூரியன் உள்ள அஸ்தங்கமானாலும் லட்சுமி வந்துட்டா இதுக்கு மேலே வெளியே எதுவும் கொடுக்காது. 4 மணி வரைக்கும் எல்லாம் கொடுப்பாங்க, 6 மணிக்கு மேலே கொடுக்க கொடுக்க மாட்டாங்க. மாட்டாங்க. அப்ப இந்த விஷயத்த வந்து அதனால தான் கிரக ரீதியாக வெள்ளிக்கிழமை எடுத்துக்கிட்டாங்க. ஆனா வெள்ளிக்கிழமை பகல் 11:40 12:18 வரைக்கும் அபிஜித் முகூர்த்தம். அது ராகுகாலம் 2வது தூக்கி போடுங்க. அந்த நேரத்துல இந்த குங்குமத்தை வச்சு அர்ச்சனை செய்து நெத்தியில வைங்க. வசதி இருந்தா வெள்ளிக்காயின் எடுத்து உள்ள விடுங்க. இல்லையே இதை மட்டும் எடுத்து வச்சு வீட்டுல ஒரு சின்ன மூக்குத்தி இருக்கும் தங்கத்துல, அதை உள்ள போட்டு வச்சிருங்க போதும். அந்த குங்குமத்தை 21 நாள் வச்சு வழிபாடு செய்யுங்க. அதை 90 நாள் வழிபாடு ஆக்குங்க. வீட்டுல பணம் வர ஆரம்பிக்கும். ஆரம்பிச்ச உடனே கமெண்ட்ஸ் கொடுத்துடணும். ஓகே மேம். மேம் வீட்டில் நீங்கள் வந்து சொன்னீங்கல்ல, சில பேர் வந்து வீட்டில் இல்லாமல் வெளியூரில் போய் வேலை செய்கிறவங்களுக்கு இந்த மாதிரி வழிபாடு பண்ணணும்னு ஆசை இருக்கும். லட்சுமி வர ஒரு வழிபாடு, லட்சுமி என் கூடயே இருக்கணும், வழிபாடு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு ஏதாச்சும் முறைகள் இருக்கா? தாராளமா இருக்கு. இதே காயின் எந்திரம் தான், ஒரு டப்பால போட்டுக்கோங்க. எந்த இடத்துல இருக்கீங்களோ அந்த இடத்துல வைங்க. அங்க இருக்கக்கூடிய வெத்தலை பாக்கு வாங்கி வச்சு கும்பிடுங்க. விளக்கேற்ற முடிஞ்சா விளக்கேத்துங்க, இல்லையா உட்காந்து மௌனம். அந்த கரெக்டா வெள்ளிக்கிழமை நான் சொன்ன நேரத்துல ஆஃபீஸ் நேரம் இருக்கு அப்படின்னாக்கா நைட் எடுத்துக்கோங்க. காலி ஜாமும் 11:50 12:20 உட்கார்ந்து மௌனமாக அந்த குங்குமத்தை எடுத்து வச்சு ஸ்ரீன்ற மந்திரத்தை 108 வாட்டி சொல்லுங்க. அந்த குங்குமத்துக்கு உயிர் கொடுத்துக்கிட்டே இருங்க. நீங்க வச்சுட்டு போகும்போதெல்லாம் வெற்றி கிடைக்கும். சரி, நான் ஆஃபீஸ் போறேன், காலேஜ் போறேன், கிண்டல் பண்ணுவாங்க, நான் பொட்டுலாம் வைக்க மாட்டேன். காதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இந்த மண்டவோடு, நம்மளோட மண்டவோட ஜாயிண்ட், இந்த இடத்துல அந்த குங்குமத்தை வைங்க. சக்சஸ்ஃபுல் உங்களோட லைஃப்ல. அதாவது என்ன நீ துர்துஷ்டம், நீ இந்த வேலைக்கு ஆகாது, நீ வாய வைக்காத, இந்த மாதிரி எந்த பெண்ணெல்லாம் ஒதுக்குறாங்க, எந்த ஆணெல்லாம் ஒதுக்குறாங்க, இந்த குங்குமத்தை வச்சு பாருங்க, அதிர்ஷ்ட தேவதையாவே மாறிடுவாங்க. நான் ஒரு கேள்வி கேட்கணும்னு நினைச்சேன், நீங்களே அதுக்கு ஒரு விஷயம் சொன்னீங்க. இது பெண்கள் மட்டும்தான் பண்ணணுமா, ஆண்கள் பண்ணலாம், தாராளமா பண்ணலாம், யார் வேணாலும் பண்ணலாம் இது. ஓகே. வீட்ல இந்த மாதிரி முறைகளை மட்டும் வழிபாடு செஞ்சா போதுமா? இல்லை வேற எளிய வழிபாடு ஏதாச்சும் இருக்கா? இதுதான் இருக்கிறதுலே எளிமையான பரிகாரம். வெள்ளி காயின் இல்லைன்னா கூட இந்த 3 பொருளை குங்குமத்தோட கலந்து வச்சுக்கோங்க. நல்ல வசதி இருக்கா, லட்சுமி குபேர ஹோமம் வழங்க, பட்டுப்புடவை எடுத்து வைங்க, பெருசா பண்ணுங்க. இது பண்றது ரொம்ப சிம்பிள். இந்த ஒரு விஷயம் பண்ணாலே போதும். ஓகே மேம். சில பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் மேம், வெள்ளி காயின் அதெல்லாம் இல்லாம சில பேருக்கு வந்து பொருட்களை வந்து வாங்கி கொடுக்குற மாதிரி நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ அந்த மாதிரி பொருட்கள் வாங்கி கொடுப்பாங்களா? வெள்ளி பொருட்கள் வாங்கி தர மாட்டாங்க. இருக்கிறதுலே சிறந்த தானம் என்ன, அன்னதானம் தான். அன்னதானமும் ரத்த தானமும் தான். ரத்தம் இத்தனை எம்எல்க்கு மேல எடுத்தா உயிரே போயிடும். அப்ப இவ்வளவுதான் உன்னால தானம் கொடுக்க முடியும். அடுத்து அன்னதானம், நீ பணத்தை கொடு, நகையை கொடு, புடவைய கொடு, ஒரு வீடே தங்க கொடு. இன்னும் கொஞ்சம் பெருசா கொடுத்துருக்கலாம். ஏதோ வாஸ்து கோளாறு போல கொடுத்துட்டாங்க, குறை சொல்லுவாங்க. சாப்பாடை போடுங்க. 3வது வாட்டி சாப்பாடை போடுங்க. ஐயோ போதும், வயிறு ஃபுல்லாயிடுச்சு, போதுன்ற வார்த்தை வரும். அந்த வார்த்தை வந்தாலே நம்மளோட கர்மா முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். அதனால்தான் எந்த இடத்துலயும் தானத்துல சிறந்த தானம் அன்னதானம். எங்க போனாலும் தானம் கொடுங்க. ஒரு வேலையா போறீங்களா, ஆளே இல்லையா, நாய்க்கு ஒரு பிஸ்கெட் வாங்கி போடுங்க. பைரவர் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவார், கால பைரவர். பசுமாட்டுக்கு கொடுங்க, லட்சுமி வந்து உட்கார்ந்து இருக்கும். கால மாட்டுக்கு கொடுங்க, சிவபெருமான் வந்து உட்கார்ந்து இருப்பாரு. ஸோ பறவைகளுக்கு போடுங்க. காமாட்சி, மீனாட்சி தான் பெட் அனிமலே ஃபர்ஸ்ட் வச்சிருந்தவன், போடுங்க. அவ வந்து உட்கார்ந்து நிப்பா. ஒரு இறைவன் ஒரு மிருகத்தை சுட்டி காட்டுறாங்கன்னா நீ பார்க்கும்போது அந்த இறைவனுக்கு நீ சாப்பாடு கொடுக்கறதோட அந்த உயிரினத்துக்கு கொடுக்கும்போது இறைவனோட ஆசீர்வாதம் ஈஸியா கிடைச்சிடும். எங்கெல்லாம் உங்க வீட்டுல குடும்ப சண்டை அதிகமா இருக்கு, கிளி போட்டோ வாங்கி ஒட்டுங்க. எந்த சண்டையும் இருக்க, சைலண்ட் ஆயிடும். வீட்டுல எங்க சொல்லுவோம், இந்த வீட்டுல என்ன மதுரை ஆட்சியா, மீனாட்சி ஆட்சியா, சிதம்பரம் ஆட்சியான்னு கேட்பாங்க. ஆண் ஆதிக்கம் அதிகமா இருக்கா, கிளி போட்டோ 4 எடுத்து ஒட்டி வைங்க, பெண் சமமாயிடுவா. பெண் ஆதிக்கம் அதிகமா இருக்கா, பைரவர் நாய் போட்டோ 4 எடுத்து வைங்க. ஏன்னா சொர்ணாகாஷ்ண பைரவர் தான் சிதம்பரம் கோயில்ல இருக்காங்க. காலமாடு ஒட்டி வைங்க, மாடு ஸ்டிக்கர்ஸ். சிதம்பரம் ஈக்குவல் ஆகி கொடுத்துரும். அதுக்குதான் ஒரு சிம்பிளுக்கு உண்டான விஷயங்களே. ஒரு ஆண் ரொம்ப கோழையா இருக்காளா, மாசத்துல வர திருவாதிரை நட்சத்திரம் அன்னைக்கு காலைக்கு சாப்பாடு கொடுங்க, தைரியம் ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். ஸோ நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஆர்கன்ஸ், நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஹார்மோன்ஸ், அது சார்ந்த விஷயங்களுக்கு தான் மிருகங்களே இருக்கு. ஏன் தெய்வத்துக்கு மிருகங்களை வச்சாங்க? அந்த காலத்துல சாப்பாடு எல்லாத்தையும் அடிச்சு சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. இந்த மிருகமாவது உயிரோட இருக்கணுமே, இறைவனோட மிருகத்தை சேர்த்து வச்சாங்க. அந்த மிருகமும் இறைவனும் ஆற்றல் நிறைஞ்சது. சிவனை பார்க்க முடியல, சிவன் கோயில் போக முடியல. ஃபர்ஸ்ட் கேட்டீங்க, கோயிலுக்கு போகணுன்னாலே கமிட் ஆக மாட்டேங்குது. காலைக்கு 2 வைக்கோல் வைங்க, ஆட்டோமேட்டிக்கா இறைவனே உங்களை தேடி வந்துடும். நீ ஏன் போகணும்னு நினைக்கிறீங்க? அதுவே போதும். நம்மளோட தாட்ஸ் ஒரு எந்தெந்த மாதிரியான உயிரினங்களுக்கு ஹெல்ப் பண்றதுன்னு ஒண்ணு இருக்கு.
ஓகே மேம். மேம் இப்ப இந்த வழிபாடு முறைகள கரெக்ட்டா பண்ணியாச்சு. பட் லட்சுமி எப்படி எங்க வீட்டுக்கு வந்திருக்காங்க? லட்சுமி முறைய வந்து நான் கரெக்ட்டா பண்ணியிருக்கேனா? அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்குல்ல. அது போய் நான் தெரிஞ்சுக்கிறது மேம். ஃபர்ஸ்ட் போய் கண்ணாடிய பாருங்க. அப்படியே ஜொலிச்சீங்கன்னா லட்சுமி வந்துட்டா. இன்னமும் உட்கார்ந்து அழுதுட்டே இருக்கீங்க அப்படின்னாக்கா, வீட்ல இன்னும் பிரச்சனைகள் இருக்குன்னு அர்த்தம். வீட்ல இருக்க லட்சுமி முகம் பளிச்சுன்னு ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், வீட்ல லட்சுமி வந்துட்டான்னு அர்த்தம். இன்னமும் அவள அழுவ வச்சுட்டு பேசிட்டு இருக்காங்க அப்படின்னாக்கா, லட்சுமி இன்னும் கோவமா தான் இருக்கான்னு அர்த்தம். ஓகே மேம். ஸோ இந்த மாரி விஷயங்கள்லாம் மாறுச்சுனா லட்சுமி நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்க. கண்டிப்பா, அந்த பொருட்களுமே நம்மளுக்கு டிஃபரெண்ட்டா மாறுமா மேம்? நம்ம ஒரு பொருள் ஆசைப்பட்டுருப்போம். அதெல்லாம் கிடைக்கிறது, அதெல்லாம் வந்து லட்சுமி வந்துட்டாங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். கண்டிப்பா. அதாவது லட்சுமி வீட்டுக்கு வந்துட்டான்றது முதல் விஷயமே பசங்க நம்ம பேச்ச கேட்க ஆரம்பிச்சுரும். பசங்க நம்ம கண்ட்ரோலுக்கு வந்துட்டாங்க அப்படின்னாலே, ஹஸ்பண்டோ இல்ல ஒய்ஃபோ அந்யோன்யம் அதிகரிச்சிரும். இந்த குதூகலமா ஒரு வீட்ல உட்கார்ந்துட்டாங்க. ஃபோன் இப்ப முக்கால்வாசி இடத்துல ஆளுக்கு ஒரு ஃபோன். ஃபோன் இல்லாம ஒரு 1 ஹவர் உட்கார்ந்து சந்தோஷமா பேசிட்டாங்க. அப்படின்னா கலத்திர காரகனும் லட்சுமி தான். கணவன் மனைவி அந்யோன்யத்த சொல்லக்கூடியதும் லட்சுமி தான். எந்த வீட்ல தாம்பத்தியம் சுத்தமா இல்ல, பார்த்துக்கிட்டாலே சண்டை இருக்கு. அங்க லட்சுமி இருக்க மாட்டா. அங்க சந்தோஷம் இல்லன்னா மகிழ்ச்சி அப்படின்ற பேருக்கு ஒரே அர்த்தம் மகாலட்சுமி தான். சிரித்த முகத்தோட காலையில விளக்கேத்தும் இந்த சனி எப்ப சாவும்? ஏன் இப்படி கத்திட்டு இருக்கு? இது ஏன் இப்படி உயிரை வாங்குது? விளக்கேத்தும்போது நம்ம இது சொல்றோம். அப்ப சனியும் சொல்லும்போது யமதர்மன் தான் வந்து உட்கார்ந்துருப்பான். நீங்க விளக்கேத்தும் போது ஏன்னா விளக்கு ஏத்துறதுக்குன்னு ஒரு ஜோதி இருக்கா, லட்சுமி இருக்கா. அப்ப நீங்க விளக்க ஏத்தும்போது என்ன சொல்லி ஏத்துறீங்களோ அதுதான் அங்க வந்து நிக்கும். காலைல எந்திரிக்கும் போது திட்டிக்கிட்டே பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னா அதுக்கு யாரோ கோபலட்சுமி தான் வந்து உட்காரும். வீட்டுல சண்டை தான் நடக்கும். ஓகே மேம். அப்ப என்ன விஷயம் புன்முகத்தோட நான் இந்த நேரம் தான் ரிலாக்ஸா இருக்கேன், மகிழ்ச்சியா இருக்கேன். ஆனா இப்ப விளக்கேத்து, அப்ப பாரு உன்னோட ரிசல்ட்ட. சூப்பரா இருக்கும்.